நெறைய பேர் என்னோட ஃபேஷன் டிசைனிங் கோர்ஸ் வந்து என்னாச்சு அப்படின்ற மாரி கமெண்ட் பண்ணிட்டே இருந்தீங்க. இடையில ரொம்ப வந்து ஒர்க் ஆயிடுச்சு. என்னால வந்து அதில கான்சன்ட்ரேட் பண்ணவே முடியல. இருக்க ஒர்க்லயே வந்து டைம் வந்து கரெக்ட்டா வந்து இருந்தது. சரி ரொம்ப வந்து கேப் ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் நம்ம வந்து கோர்ஸ வந்து விடக்கூடாது. கரெக்ட்டா வந்து கன்டின்யூ பண்ணிடணும் அப்படிங்கிறதுக்காக, இப்ப டெய்லியும் 1 ஹவர் வந்து எனக்கு டெக்ஸ்டைல் சயன்ஸ் வந்து போய்க்கிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம வீக்கெண்ட் வந்து நான் டைரக்ட்டா வந்து விசிட் பண்ணி எனக்கு இல்லுஸ்ட்ரேஷனும், எம்ப்ளிஸ்மெண்ட்ஸும் வந்து போய்க்கிட்டு இருக்கு. இது மட்டும் இல்லாம சைட் பை சைட் வந்து நான் பேட்டர்ன் வந்து போட்டு ஸ்டிச்சிங்கும் வந்து பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ புதுசா வந்து ஒரு ட்ரெஸ் வந்து என்னோட மினியேச்சருக்காக வந்து ரெடி பண்ணியிருந்தேன். ஸோ அதை தான் வந்து போட்டுக்கிட்டு இருந்தேன். இதுக்கப்புறம் நெக்ஸ்ட் பேட்டர்ன் வந்து என்ன ஸ்டிச் பண்ணணும் அப்படின்ற சிலபஸை பார்த்துட்டு அதுக்கான விஷயங்கள்லாம் வந்து ரெடி பண்ணிட்டு இருந்தேன். நிறைய விஷயங்கள் கற்றுக்கணும் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டாலும் டைம் மேனேஜ்மெண்ட்டில் நான் வந்து புவராக தான் வந்து இருக்கேன். என்னால் வந்து ஒரு விஷயம் பண்ணிட்டே இருக்கும்போது இன்னொரு விஷயத்தில் வந்து கான்சென்ட்ரேட் பண்ண முடியல. டைம் வந்து பத்தாத மாதிரியே வந்து இருக்குது. ஸோ இப்போ தான் நான் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து டைம் வந்து மேனேஜ்மெண்ட் பண்ணுறதுக்காக பழகிட்டு இருக்கேன். என்னோட யூடியூப் அதுக்கப்புறம் வந்து டிசைனிங் கோர்ஸ் ஸோ ரெண்டையுமே வந்து சைட் பை சைடாக வந்து நான் கவனிச்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக இப்போ நான் கான்சன்ட்ரேட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ என்ன மாதிரியே நீங்களும் வந்து ஒரே டைத்தில் வந்து 2 விஷயங்கள்லாம் வந்து கற்றுட்டு இருக்கீங்களா அப்படிங்கிறத கீழே கமெண்ட் செக்ஷன்ல என் கூட வந்து ஷேர் பண்ணிக்கோங்க.